தனுர் ராசி நேயர்கள் எப்படி இருக்கும்? சும்மா அதிர்து இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க? 8ஆம் இடத்துல போய் குரு மறைகிறாரு, அதிர்து இல்லைன்னு பேசின்னு உட்காந்துருக்கீங்க. குரு 7ஆம் பார்வையாக குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தை, மகரத்தை பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், சத்சந்தானம், வம்சத்தை பெருக்கக்கூடிய நல்ல குழந்தைகள், ஐஓஎல்ல ஐவிஎஃப்லையாவது ஒரு குழந்தை, அதே மாதிரி பேரும் புகழும் எடுக்கிற அளவுக்கு நல்ல சொத்து சம்பாதிக்கலாம், பூர்வீக சொத்து வந்து சேரும், அதில் இருந்த குழப்பங்கள்லாம் போகும். இந்த ஜாதகருக்கு எதிராக வம்பு அப்படின்னா வாய் தான் வம்பு. முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டிடுங்க. நீங்கள் ரொம்ப அன்பானவர், பாசமானவர், அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது, அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு உதவ போய் உபத்திரவத்தில் மாட்டிக்கிங்க. அதனால் உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். இந்த காலகட்டத்தில் பயணத்தில் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, குரு பார்வை 8ஆம் வீட்டில் போய் மறைஞ்சு போகிறார். சார் இப்போ தானே பார்வை இருக்குதுன்னு சொன்னீங்க, உங்கள் ராசிக்கு இல்லை. ஆகவே பயணத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் விட்டுருக்கூடாது. வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. உடம்பு நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். நான் நைட்டு 12 மணிக்கு தூங்குவேன் சார், 1 மணிக்கு தூக்கமே வரமாட்டேங்குது சார். என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் என்ன தூங்க மாட்டேன்னா எனக்கு என்ன அட முடிக்கிறேன்னா என்ன? தயவு செஞ்சு 8 மணிக்கெலாம் படுத்துருங்க. தூக்கம் வர்றேன்னா கூட கண்ணை மூடி தூங்குங்க. இல்லைனா பழைய பாடல்கள் ஏதாவது போட்டுட்டு கேட்டுக்கிட்டே தூங்குங்க. தனுர் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கடவுள் கொடுத்த கிஃப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒன்று பாடிக்கிட்டே இருக்கணும், இல்லை பேசிக்கிட்டே இருக்கணும், தூங்கிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு உள்ள பெரிய கிஃப்ட்டு. இசைப்பிரியர்கள். அதனால் அதுலேயும் பூராட நட்சத்திரக்காரர்களும் இன்னும் பிரமாதம். இதெல்லாம் கரெக்டு. சுப பலன்கள் எனக்கு ரொம்ப அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க திருச்செந்தூர் முருகனை போட்டு வழிபடணும், அபிஷேகம் பண்ணணும். அதுலேயும் விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதத்தை பன்னீர் இலையில் வச்சு உங்கள் கையால் தானம் பண்ணணும். இதெல்லாம் முடியுமான்னு பார்த்துங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க. அந்த விபூதி மாதிரி செல்வம் தரக்கூடியது உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய செல்வம் அந்த விபூதி தான். ஆகவே இந்த நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு தனுர் ராசிக்காரர்களுக்கு செஞ்சால் இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய செல்வத்தை தருவான். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.